அன்பு சகோதர சகோதரிக்கு மங்கையர் சங்கத்தின் சார்பாக வணக்கங்க. என்னுடைய பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வர அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து இதே மாதிரி எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயினாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஏன்னா நான் கொடுக்குறது இயற்கை உரங்க, எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும். ப்ளீஸ் நீங்கள் ஒன்று தான் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாங்க. இன்றைக்கி பதிவு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு மேஜிக் உரம்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா எப்போவுமே செடிகளில் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும்னா இந்த ஒரு உரத்தை நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கொடுங்க. நான் கொடுக்குற மாதிரி உங்கள் வீட்டில் எப்போவுமே செடிகளில் மொட்டுக்களும் இதே மாதிரி பூக்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குங்க. நான் எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு 50லேருந்து 60 பூ பறிக்கிறேங்க. அந்த அளவுக்கு பூக்கள் எப்போவுமே என்னுடைய செடிகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு மெயினானது நான் கொடுக்கக்கூடிய இயற்கை உரம் மட்டுமே தாங்க. இன்றைக்கி கொடுக்கக்கூடிய உரம் என்னங்கிறத பார்த்துடலாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான, மெயினாக நம்மளுக்கு செடிகளுக்கு எல்லா வித சத்துக்களும் ரொம்ப ரொம்ப மெயின். இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய நிறைய விட்டமின்ஸ், அதாவது மினரல்ஸ் நிறைய இருக்குங்க. எல்லா வித உயிர் சத்துக்களும் நம்மளுக்கு செடிகள் வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. மெயினாக அது இல்லாமல் செடி இலைக்கு நம்ம எப்பயும் காலையிலையும் சாயந்தரம் 2 நேரமே நம்ம நல்லா தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடணுங்க. அது ரொம்ப ரொம்ப மெயின். இன்றைக்கத்த உரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதம் வடித்த கஞ்சி. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ உங்கள் வீட்டில் நிறைய இருந்தால் நிறைய வடித்து வச்சுக்கோங்க. அதில் தண்ணி கலக்க வேண்டாம். அந்த உப்பு போடாமல் வடிக்கிற கஞ்சி, அந்த கஞ்சியை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த கஞ்சியில் கோதுமை, முழு கோதுமை, அதை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற போட்டுருங்க. இதில் நிறைய பயன்கள் இருக்குதுங்க. இந்த கோதுமையில் நல்ல நார்ச்சத்து இருக்குது மெயினாக. அதனால் நீங்கள் செடிகள் இது இந்த அரிசியும் கோதுமையும் நல்ல செடி வேர்க்கால்கள் வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இதில் அப்படியே நான் கொட்டிக்கிறேன். அந்த அரிசி வடித்த உப்பு இல்லாத அரிசி வடித்த கஞ்சி தண்ணியில் இதை அப்படியே ஊற விட்டு 8 மணி நேரம் நல்லா விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா அந்த நுரைச்சி வரும். அந்த டைமில் மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக நீங்கள் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கலந்து வச்சிட்டிங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நாள் நல்லா நொதிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம செடிகளுக்கு கொடுக்க முடியும். பாருங்கள், நல்லா நான் ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஊறட்டும். ஏன்னா கோதுமை ஊறத்துக்கு டைம் எடுக்கும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைக்க முடியுங்க. இப்போ இப்படியே வச்சிடலாம். இது 8 மணி நேரத்துக்கு அப்புறமே நம்மளுக்கு பார்த்தாவே நல்லாவே தெரியும். நல்லா ஊறி வந்திருக்கும். கொஞ்சம் கேமரா திருப்பி வச்சுட்டாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வீடியோ இப்படி ஓடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த மேலே நல்லா அந்த நுரைச்சி வந்திருக்குது. இதுதான் நல்லா கரெக்டான இது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த கஞ்சி தண்ணியோட வெறும் தண்ணியை விடாமல் கஞ்சி தண்ணி மட்டும் விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்குன்னு எப்போவும் நான் கொடுக்கக்கூடிய எல்லாமே இயற்கை உரங்கிறதுனால ஒரு மிக்சி ஜார் இதுக்குன்னே போட்டுங்க. நீங்களும் இதுக்கு தனியாக எடுத்து போட்டு வச்சுருங்க. ஏன்னா நிறைய சகோதரிகள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க. ஏன்னா இது நான் சில டைம் இந்த வேப்பந்தலையெல்லாம் கூட அரைச்சி போடுவேன். அதாவது வேப்பம் புண்ணாக்கு பதிலாக வேப்பந்தலையை அரைச்சி கூட விடுவேங்க. அதனால் இதுக்குன்னு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதில் நாட்டு சர்க்கரை ஒரு 2 கை கூட சேர்த்திக்கலாங்க. நான் எடுத்தது இன்றைக்கி முழு கோதுமை 1/2 கிலோ கோதுமை எடுத்துருக்கிறேன். அதாவது 450 கிராம் கோதுமை எடுத்துருக்கிறேங்க. இப்போ அதுக்கு நான் 2 கை ஃபுல்லாக நாட்டு சர்க்கரை கலந்து அப்படியே வச்சிட போகிறேன். வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா நொதிச்சு வந்துடும். பாருங்கள், இந்தளவுக்கு நம்மளுக்கு நொதிச்சு வந்துடும். இந்தளவுக்கு நொதிச்சு வர தான் நம்மளுக்கு நுண்ணுயிர் பெருக்கங்கள் ஜாஸ்தி கிடைக்கும். அது வேர்க்கால்களில் இருக்க கிளைகள் வளர்ந்தால் தான் நம்மளுக்கு மேலே செடிகள் நல்லா வளர்ந்துக்கிட்டு போகுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா நொதிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ இது 1 லிட்டர் இருந்ததுன்னா 8 லிட்டர் தண்ணி கலக்கணுங்க. இப்போ நான் ஒரு 8 லிட்டர் தண்ணி நான் கலந்துட்டு நல்லா நம்ம விடக்கூடிய அந்த இயற்கை உரம் மேலே செடிக்கு விட்டோம்னா கீழே வர்ற வரைக்கும் அது கீழே வரணுங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு உள் மண் வரைக்கும் இறங்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க உரம். எப்போவுமே நான் ஒரு செடிக்கும் ஒவ்வொரு தொட்டிக்கும் ஒவ்வொரு லிட்டர் அப்படியே விட்டுருவேங்க. அதுக்கப்புறமா இலைகளுக்கு நிறைய வெறும் தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். எந்த அளவுக்கு நம்ம இலைகளுக்கும் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு செடிகளோட வளர்ச்சியும் நல்லா இருக்குங்க. என்னோடது கொஞ்சம் உப்பு தண்ணி தான். ஆனால் உப்பு தண்ணியிலே இந்த அளவுக்கு வளருதுங்க. அழகாக வளர்ந்துருக்குது. யாருக்காவது கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக்